ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த விலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கர்த்தருடைய கிருபையே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, உயிரோடு வைத்து காலை காண கிருபை செய்து உமக்கு ஸ்தோத்திரம். இரவெல்லாம் உடைய பாதுகாப்பு இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். பகலெல்லாம் பிரயாணத்தில் நம்முடைய கிருபை இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் கொடுத்த வருமானம், தேவைகள் சந்தித்தல் அனைத்திற்காக மக்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். சரீரத்தில் இந்த பாடுகள் எல்லாம் நீக்கினீர், வியாதிகளை நீக்கினீர், அவமானங்களை நீக்கினீர், நிந்தையை நீக்கினீர், அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நன்றியுள்ள இருதயத்தோடு நம்ம சமூகத்தில் வருகிறோம். ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தெளிவுபடுத்துன்னு சொன்னீர் அல்லவன், அதன்படியே வந்திருக்கிறோம். நீர் நல்லவர் அப்பா, எங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிறவர், எங்களை திக்கற்றவளாய் விடேன்னு சொன்னவர், தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடேன்னு சொன்னவர், எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எல் ஷடாயாக இருக்கிறீர். எகோவா ஷாሎም, எகோவா ஷம்மா, எகோவா ரஃபாவாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் சொல்லி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம், பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம், மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். மோசே தன் குடும்பத்திற்காக கைகளை உயர்த்தி நின்ற பொழுது கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை கொடுத்தார். அவன் மனைவி, பிள்ளைகள், அவன் உறவின் மக்கள் அனைவரையும் பாதுகாத்தார், ஜெயத்தை கொடுத்தார். அப்படியே நாம் கரத்தை உயர்த்தும் பொழுது சாலமோனை போல அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார். அப்படியே நம் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். சரீரத்தில் எந்த பாடுகள் இருந்தாலும் கையை உயர்த்தி ஒரே நிமிஷம் உங்களுக்கு என்ன பாடோ அதை சொல்லுங்க போதும். கண்களிலே, இருதயத்திலே, நுரையீரலிலே, சிறுநீரகத்திலே, ஜீரண உறுப்புகளிலே, சருமங்களிலே, எலும்புகளிலே எந்த பாடாக இருந்தாலும், கேன்சராக இருந்தாலும், ஜுரமாக இருந்தாலும், இயேசுவின் நாமத்திலே, யூட்ரஸில் காணப்படுகிற பிரச்சனைகளாக இருக்கும், இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய விடுதலை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடப் போகிறார். அப்படியே குழந்தை இல்லாதவளுக்கு இதை சொல்லுங்க, பிற பண்ணுகிறவராகிய நான் பிற செய்யாமல் இருப்பேன் என்று சொன்னீரே, பிரசவிக்க பண்ணுங்க. திருமணமாகாதவர்களுக்கு சொல்லுங்க, ஏற்ற துணையை நான் உருவாக்குவேன், ஏற்ற துணையை நான் உருவாக்குவேன். ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினது போல என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு ஏற்ற துணையை உருவாக்குங்க, ஏற்ற துணையை உருவாக்குங்க. அதே போல திருமணத்தில் முனைவோடு காரணப்படுகிற பிள்ளைகள் இணைந்து வாழட்டும் சுவாமி.
கேன்சர், பலதரப்பட்ட கேன்சர் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரி, ஆண்டவரே உடைய கரத்தினாலே ஒரு பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேருக்கு அற்புதங்களை செய்திருக்கிறேன். இந்த நாளிலே காணப்படுகிற குழப்பங்கள், கன்ஃபியூஷன்ஸ், ஒடுக்குமுறைகள், எங்கள் தலைமையில் ஏறி போகிற காரியங்கள், இதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் கட்டளையிடவே முடியாது. நீர் கட்டளையிட நிற்கும், நீர் சொல்ல ஆகும். நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தலைமையில் ஏறி போகிறாங்க, எங்களை ஒடுக்குறாங்க, எங்களை கேப்டிவ் பண்ணி வைத்திருக்கிறாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க, விடுதலை தாங்க ஆண்டவரே சொல்லுங்க. இந்த தழும்புகளாலே குணமடைய செய்யுங்க. கடன் ஒரு பக்கம், எங்கே திரும்பினாலும் கடன், வெட்கம், எங்கே பார்த்தாலும் வெட்கம், நிந்தை, அவமானம், இதனால் தலை குனிவு, செத்து விடலாம் போல கூட சில நேரத்தில் தோணும். என் தேவன் அவற்றெல்லாவற்றிலும் எங்களை விலக்கி உடைய பொக்கிஷ சாலையை திறந்து ஒரு அற்புதம் செய்யும். பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தருடைய பயத்தில் வளர, ஞானத்தில் வளர உதவி செய்யும். நாளைக்கு தேர்வு எழுத போகிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். தேர்வு எழுதி முடித்து ரிசல்ட் கவுன்சிலிங்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவள் விரும்பினது நடக்கட்டும். கர்த்தர் அப்படி அனுக்கிரகம் செய்கிறார். வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படட்டும். ஊதியம் வரட்டும். தடைப்பட்டிருக்கிற எல்லா வாசல்களும் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த நாளத்தில் நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்த அனைத்தையும் எங்களை கூட்டித்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து அதனுடைய பின்னணியை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 18ஆம் வசனம், அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இங்கே நல்லா கவனிங்க, திரும்ப வாசிக்கிறேன். ஒருவேளை என்னோட கூட நீங்கள் சேர்ந்து சொன்னாலும், மனதில் சேர்ந்து சொன்னாலும் ஓகே தான். அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாகுவதாக. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இந்த உன்னதமான தேவன், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன், சத்துருக்களை ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல் எலியோன், காட் ஆஃப் மோஸ்ட் ஹை. எல் என்றால் கடவுள், மோஸ்ட் ஹை அப்படின்னா உன்னதமானவர் அர்த்தம். காட் உன்னதமானவர் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லும் பொழுதே நமக்குள்ள ஒரு பரவசம் வரணும், ஆவியானவருடைய நடத்துதல் வரணும். ஏன்னா அவர் தான் ஆல்மைட்டி, உன்னதமானவர். எல்லாவற்றுக்கும், இந்த உலகத்தில், பூமியில், ஏன் இந்த யூனிவர்ஸில், இந்த யூனிவர்ஸை உண்டாக்கினவர். அதை அழகாக போட்டிருக்கல, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய, கண்ட்ரோலில் வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், அவருடைய ஆசீர்வாதம் உண்மையில் இருப்பதாக. கான்டெக்ஸ்ட் என்னன்னா, ஒரு 5 ராஜாக்கள்
4 ராஜாக்களோட கூட போரிட்டாங்க. போரிட்டு லோத்தை வந்து சிறைப்பிடித்து போனாங்க. லோத்து, அவனுடைய மனைவி, அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய செல்வம், அவனுடைய எல்லாவற்றையும் அவங்க சிறைப்பிடித்து போனாங்க. இதுதான் கான்டெக்ஸ்ட். ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, தான் குடும்பத்துல பிறந்த 300 பேர், குடும்பத்திலே வீட்டிலே பிறந்த 14ஆம் வசனம், தன் சகோதரன் சிறையாக்கி கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவளை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் புரிந்து பவுஞ்சுகளாய் அவள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமாய் ஓப்பேர் மட்டும் தொடர்த்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் அவனுடைய ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். கான்டெக்ட் சொல்கிறேன் பாருங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாம் இந்த மோஸ்ட் ஹை காட், உன்னதமானவரை நம்ம சொல்ல போகிறோம். எல் எலியோன்னு சொல்லுங்க, எல் எலியோன் இதெல்லாம் சொல்லலாம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லக்கூடாது, மீதெல்லாம் சொல்லலாம். எல் எலியோன், எல் எலியோன் நிறைய சொல்லுங்க. எல் எலியோன். அவர் என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு என்ன செய்தார்? லோத்துக்கு என்ன செய்தார்? ஆபிரகாமுக்கு எப்படி உதவினார்? அப்படின்னா 318 ஆட்கள் பவுஞ்சுகளாக பிரிந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். இத்தனை ராஜாக்களா? 8ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோ மோரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய திதியாலோடும் சினேயாரோடும் ஜெயாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோக்கோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சீத்திம் பள்ளத்தாக்கில் எங்கும் நிலக்கீழ் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் குமாராவின் ராஜாக்கள் முறியடித்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைக்கு தப்பி ஓடினார்கள். அங்கே தான் லோத்த அவங்க சிறை பிடித்து அவனுடைய பொருட்களையும் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளையும் ஜனங்களையும் கொண்டு போனார்கள். கேப்டிவாக கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க. எந்த நேரத்தில் தெரியுமா? ராஜாமத்தில் சில காரியங்கள் எல்லாம் எப்படி கிடைக்கும்னா, அல்லது நாம் சிலரை இழக்க கொடுத்துருப்போம். நான் தம்பியை, மகனை, மகளை, பெற்றோர்களை. இழப்புனா மரணம் இல்லை, நம்ம விட்டு தூர போயிட்டுருப்பாங்க. பிசாசின் இடத்துல அடிமைப்பட்டு அவங்க போயிருப்பாங்க. பிசாசு அவளை கொள்ளையிட்டு இருப்பான். சிலர் குடும்பத்திலே களவாடி கொண்டு போயிருப்பாங்க. எப்படி கணவன் தான் மனைவியை ஒரு மனைவி தன் கணவனை அழைத்து கொண்டு ஓடி போகிறாளோ, அதே போல் ஒரு கணவன் தன் மனைவி அழைத்து கொண்டு பெற்றோர்களெல்லாம் கவனிக்காமல் விட்டு ஓடி போகிறானோ, அதே மாதிரி தான் பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பெண்ணையோ பையனையோ திருமணம் பண்ணி ஓடி போகிறாங்களோ, அதே மாதிரி நம்முடைய வறுமையில் திருடன் திருடவும் கொல்லவும் வருகிறான். பிசாசு நம்முடைய ஆஸ்திகள் எல்லாம் திருடி போச்சு. சரீரத்தில் இருக்கிற வியாதி நம்ம பறிகொடுத்து இருக்கிறோம், அதை திருடிட்டான். வெல்த்தை திருடிட்டான். நம்ம ஆஸ்தியை திருடிட்டான். நம்ம மனுஷனை திருடிட்டான். நம்ம பிள்ளைகளை திருடிட்டான். எல்லாவற்றையும் திருடிட்டு போயிட்டான். மாத்திரமல்ல, அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நம்ம இப்போ அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறாங்க.
கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, லோத்தை வந்து ஒரு சிறைச்சாலையில் போட்டு, அவன் மனைவியை ஒரு சிறைச்சாலையில் போட்டு, அவனோட பிள்ளைகளை ஒரு சிறைச்சாலையில் வைத்து, அவன் ஜனங்களெல்லாம் ஒரு சிறைச்சாலையில் வைத்து கொடுமைப்படுத்தியிருப்பார்கள். அவனுடைய ஆஸ்தியெல்லாம் செலவழித்திருப்பார்கள். இன்றைக்கு இதுதான் நடக்குது. இந்த கடைசி காலங்களிலே இதுதான் நம்ம பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறோம். ஹெல்த்தை, வெல்த்தை, ரிலேஷன்ஷிப்பை, நம்ம மானத்தை, நம்முடைய பதவியை, நம்முடைய எல்லாவற்றையும், இன்ஃபேக்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன இழந்தீங்களோ அதெல்லாம் போட்டுக்குங்க. ஒரு பெரிய வார் நடக்குது. அதில் பாதிக்கப்பட்டது யாருன்னா ஈகோ வார். 2 தலைவர் மத்தியில் 5 ராஜாக்கள், 4 ராஜாக்கள் நடுவே ஒருத்தன் மாட்டிக்கிட்டு முடிக்கிறான்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் என்னுடைய நிலைமை பர்சனலாக. ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுக்குற பாடம் அதுதான். ஆபிரகாமை போல நீ இரவெல்லாம் ஜெபிக்க ஆரம்பி, இரவெல்லாம் போராட ஆரம்பி, பவுஞ்சுகளாக பிரிந்து கிடைக்கும் பொழுதெல்லாம் இரவில் எழும்பி ஜெபம் பண்ண ஆரம்பி. இரவு ஜெபத்தில் பங்கு விடு. இரவு ஜெபத்தை நீயே கூட்டு. ஆலயத்தில் வைத்தாங்கன்னோ வைக்கலையோ, நீ இரவில் முழங்காலிடு. பகலெல்லாம் அவன் வேலை இருக்கட்டும், ஆனால் இரவு ஒரு நேரம் மிட் நைட் 12 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும், அல்லது ஏர்லி மார்னிங்னா 2 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும் நீ பவுஞ்சுகளாக நீ பதுங்கிருக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் இந்த விக்டரியை கொடுத்து என்னென்ன திருப்பி கொண்டாராம். நல்லா கவனிங்க. லோத்தை, அவன் சகோதரனை, நல்லா கவனிங்க, சகோதரனை, அவனுடைய ஸ்திரீகளை, அவனுடைய பொருள்களை, அவனுடைய ஜனங்களை திருப்பி கொண்டு வந்தான். இப்போ தான் மெல்கிசேதேக்கு என்னும் ஆசாரியன் சாலமின் ராஜாவாகிய அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அதில் ஒரு கிங்கு, அவர் வந்து அப்பமும் தண்ணீரும் கொண்டு வந்து அவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். இதுக்கப்புறமும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அது என்னன்னு நம்ம சொல்லுவோம். அது எல் ஷடாய் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன செய்கிறாருன்னா, இந்த சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்கள் எனக்கு தரும் பொருட்கள் நீ எடுத்துக்கொள்ளும். அப்பொழுது ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உண்டான யாவையாகிலும் யாதொன்றையும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ரெவலேஷன் பாருங்களேன். அந்த ரெவலேஷன் என்னன்னா, அவன் சொன்ன வானத்தையும் பூமியும் உடையவராகிய எல் எலியோன் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவன் கொண்டு வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறான். நிறைய பொருட்களை, பணங்களை கொண்டு வந்து, நகைகளை எல்லாவற்றையும் கொடுக்குறான். உடனே ஆபிரகாம் அதை வேண்டான்ட்டு ரெசிஸ்ட் பண்ணுறான். ஆனால் ஒன்று கொடுக்காத, என் ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பார். ஒரு சரடு ஒரு பாதரட்சை வாராவது உங்ககிட்ட தான் நான் வாங்க மாட்டேன். வெளியில் போய் சில பேர் சொல்லி வாடுவாங்க. என்னன்னு சொல்லி காட்டுவாங்க, அவனால தான் இவன் பணக்காரனானா, ஐஸ்வர்யனானா. ஏன்னா ஆபிரகாம் ஐஸ்வர்யனானா நம்ம விதத்தில் வாசிக்கிறோம். அப்படி யாரும் சொல்லக்கூடாது. யார் தேமா என்ன ஐஸ்வர்யனாக்குனது? உன்னதமான தேவன் எல் எலியோன், வானத்தையும் பூமியும் உடையவரான உன்னதமான நம்ம கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார். இருக்கிற நிலையிலே நம்மை வைத்திருக்க மாட்டார். அவர் உயர்த்துவார். கொஞ்ச நேரத்துக்குள்ள, கொஞ்ச நாட்களுக்குள்ள, கொஞ்சம் வருஷங்களுக்குள்ள எல்லாத்தையும் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். நம்ம புரிஞ்சுக்கணும் கர்த்தரை யாருன்ட்டு. வானத்தையும் பூமியும் உடையவரான கர்த்தர் தேவன் எல் எலியோன், அவர் எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆமென். இப்படி சொல்லுவீங்களா? எனக்கு எல்லாம் கொடுப்பார். பொண்ணா, பையனா, திருமணமா, வேலையா, சரீரத்தில் சுகமா, ஆரோக்கியமா, குழந்தையா, அல்லது உயர்வா, அல்லது வருமானமா, எதுவானாலும் சரி, வீடா, கர்த்தர் கொடுப்பார். கவலைப்படாதீங்க. இதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு
ஒரு ஒரு ஒரு வெறியோட, அந்த வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தம் எனக்கு சொல்ல தெரியல, ஒரு போராட்ட குணத்தோடு கூட நாம் சொல்லுவோம். ஒன்று, வானத்தையும் பூமியும் உடையவரான தேவனுடைய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். நீங்கள் கொடுத்து, இந்த உலகம் கொடுத்து நான் வாழணும்னு அவசியம் இல்லை என்று ஆபிரகாம் சொன்னது போலவே கர்த்தர் நம்மை சொல்ல வைப்பார். சோமண்டா. அன்பு இறக்கமுள்ள பரலோக பிதாவே, சரீர சுகமானாலும் சரி, குழந்தை செல்வமானாலும் சரி, வேலையானாலும் சரி, உயர்வானாலும் சரி, வருமானமானாலும் சரி, கடன் இருந்து அடைக்கும்படியானாலும் சரி, வீடானாலும் சரி, வாகனமானாலும் சரி, ஏதுவானாலும் சரி, வானத்தையும் பூமியும் உடையவரான தேவனிடத்திலிருந்து தான் எங்களுக்கு வரும் என்று நம்புகிறோம். அதனாலே நாங்கள் யாரிடத்திலும் கேட்காதபடிக்கு எங்கள் கைகளை, தாவீது சொன்னால், அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது ஆண்டவரே. அந்த மாதிரி ஒரு நிலைமை எங்களுக்கு வரவே கூடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து, இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். மெல்கிசேதேக்கை போல, சோதோமின் ராஜாவை போல, உன்னதமான வானத்தையும் பூமியும் உடையவரான உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே, ஆபிரகாம் மேல் இருந்தது போலவே உங்கள் மேலே இருப்பதாக. நீங்கள் இழந்த லோத்து, அவனுடைய குடும்பம், அவனுடைய ஜனங்கள், அவனுடைய மனைவி, அவனுடைய பொருள்கள், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய வீடு, அவனுடைய நிலம், எல்லாவற்றையும் சுகம், ஆரோக்கியம், அவனுடைய அடிமைத்தனம் எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.